பங்குனி உத்திரம்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே மறுநாள் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா, ரொம்ப வெறிச்சோடி போய் தான் இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேர்மர் கோயில் போகிறதா பிளான் போட்டிருந்தோம். அதனால் அங்கேயுமே ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ஆலமர விழுதெல்லாம் இருந்துச்சு. பார்த்தா சும்மா இருப்போமா, எல்லோரும் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோயிலை கொஞ்சம் நேரம் சுற்றியெல்லாம் பார்த்தோம். கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப காமாகவும் இருந்துச்சு. நெறைய பேர் பார்த்திங்கன்னா, அங்கேயே சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு மதியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா, ஊர் கோயில் போகிறதா பிளானு நெக்ஸ்ட்டு. அங்கேயுமே ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா, பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதையுமே பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பழைய பில்டிங்கு, அந்த காலத்து பில்டிங்கில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயுமே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா, ஒரு 6:30 போல் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் ஃபேமஸான பரோட்டா அதையுமே வாங்கிட்டு ட்ரெயினில் போய் தான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பரோட்டா டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா, சென்னை ரீச் ஆகிட்டோம்.